ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம். என் அன்பு செல்ல பிள்ளையே, நம்பிக்கை, செறிவு, கருணை, சாய் பாதையில் நம்மை முன்னோக்கி கொண்டு செல்லும் ஒளிக்கணல்கள். சாய்பாபா, ஷிர்டியின் தெய்வீக மகான், தம்முடைய போதனைகளால் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றியவர். அவர் கூறிய ஒரு முக்கியமான வார்த்தை ரத்தா, நம்பிக்கை, மற்றும் சபூரி, பொறுமை. இந்த இரண்டு அடிப்படைகளை வைத்தே நாம் வாழ்க்கையின் எந்த தடைகளை மீறவும் முடியும். சாய்பாபா எப்போதும் கூறியிருப்பது, நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன், நீங்கள் என்னை உண்மையுடன் அழைக்க வேண்டும். இது நாம் அனுபவிக்க வேண்டிய முக்கியமான உண்மை. எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் நம்முள் உள்ள நம்பிக்கை சாய்பாபாவின் மீது தளரக்கூடாது. அந்த நம்பிக்கை தான் நம்மை வழி நடத்தும். வாழ்க்கையில் எல்லாம் சரியாக நடக்காது. சில நேரங்களில் தோல்வி வரும், மனமுடையும், நம்பிக்கையே சிதறும். ஆனால் சாய் உந்துவது, தொடர்ந்து முயற்சி செய், உன்னால் முடியும் என்று நம்பு, சாமர்த்தியம் உனக்குள் இருக்கிறது. நம் செயல்களில் உண்மையும் இரக்கமும் இருந்தால் சாய் நிச்சயம் வழிகாட்டுவார். மாற்றத்தை விரும்புகிறாயா? சாயை நினை. வேலை கிடைக்கவில்லையா? பொறுமையாக இரு, உன் நேரம் வரும். உறவுகளில் பிரச்சனை உள்ளதா? நம்பிக்கையுடன் இரு, அது சரியாகும். நம்பிக்கையை இழக்கிறாயா? சாயின் கதைகளை படி, ஆன்மீகத்தை நாடு. சாய்பாபா கூறுகிறார், என் மீது முழு நம்பிக்கை வை, நான் உன்னை வழிநடத்துவேன், ஒரு துளி சந்தேகமும் வைக்காதே. இந்த வார்த்தைகள் எளிமையானவைதான், ஆனால் அவற்றில் உள்ள ஆழம் எண்ணற்ற பேருக்கு வாழ்நாளின் ஊக்கமாக அமைந்திருக்கிறது. நாமெல்லாம் இந்த உலகத்தில் பயணிகள். ஒவ்வொருவருக்கும் தங்கள் துயரங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த துயரங்கள் நம்மை குறைக்கக்கூடாது, மாற்ற வேண்டும். சாய் நமக்கு கூறுவது, நீங்கள் கருணையுடன் இருங்கள், உண்மையாக இருங்கள், பிறருக்கு உதவுங்கள், நான் உங்களை பாதுகாப்பேன். ஒரு சிறு அன்பு செயலாலும் ஒரு மனிதரின் வாழ்க்கையை மாற்றலாம். சாய்பாபா கூட கூறினார், ஊட்டுங்கள், பாதுகாக்குங்கள், பிறரை பாராட்டுங்கள், அதுவே இறைவனிடம் செல்வதற்கான பாதை. சாயின் வாழ்வில் எண்ணற்ற உதாரணங்கள். ஒரு சிறு உணவு பகிர்ந்ததற்காக ஒருவரின் பசியை தீர்த்தது. ஒரு அன்பு வார்த்தையால் ஒருவரின் வாழ்வில் சூரியனை கொண்டு வந்தது. இன்று நீ என்ன செய்கிறாய்? உன் உள்ளத்தில் நம்பிக்கை உள்ளதா? உன் செயல்களில் பொறுமை உள்ளதா? பிறரை காயப்படுத்தாமல் இருக்கிறாயா? இல்லையெனில் சாயைப் போல் வாழ முயற்சி செய். நாளை நிச்சயமாக நம் வாழ்வில் ஒளி வரும். சாய் ஒரு ஆசிர்வாதம். அவர் மீது நம்பிக்கை வைத்தால் வாழ்க்கை நிச்சயம் நல்லதாகும். ஓம் சாய்ராம். நீ நம்பிக்கையுடன் உன் கடமையை செய். சாய்பாபா உன் பக்கத்தில் இருக்கிறார்.